மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ் லைன் அகாடமி என்என்ஏவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் அந்த தலைப்பில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக ஒரு 40 தலைப்புகள் கவர் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 கேள்வி வரக்கூடிய எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய வீடியோவை முதல்ல நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம், பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அந்தோதியா டிஎன்பிஎஸ்சி இன்டெகிரேட்டட் மென்டரிங் கம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் 2026 உடைய ஃபார்ம் லிங்க்குமே ஆட் பண்ணியிருக்கிறோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்தோதியா டெஸ்ட் சீரீஸில் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸோடைய கம்பைலேஷன் அந்த பிளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஓஎஸ்ஐ லேயர், பின்வரும் ஓஎஸ்ஐ அடுக்குகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்வி 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் நெட்வொர்க்கிங் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங் தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளுமே எல்லா கண்டென்ட்டுமே நம்ம படிச்சிருக்கணும். புக்கில் இருக்கிறது எல்லாமே தெரியணும். கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். போன வருஷம் குரூப் 2A மெயின்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தலைப்பிலேருந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. எழுதுகிற மாதிரியான 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர் அப்படின்னு தரவு இணைப்பு அடுக்கு, வன் அடுக்கு, கடத்தி அடுக்கு, அதுக்கப்புறம் இணைவலை அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஓஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓஎஸ்ஐ அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ். இது எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்யூனிகேஷன். இப்போ 2 கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் ஏ, கம்ப்யூட்டர் பி. இந்த 2 கம்ப்யூட்டரையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் மூலமாக இணைச்சிருக்கிறோம். இதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா we have to send இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை படிநிலைகளை கடந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஏலேருந்து பியில் போய் சேரும், அதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது. லேயர்ஸ் அப்படின்னா படிநிலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். எத்தனை லேயர் இருக்குது, அது என்னென்னலாம், அது எப்படி கிடக்குது அப்படின்ற ஒரு மாடல், ஒரு மாதிரியைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தமாக 7 நிலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 7 லேயர் இருக்குது. இது உறுதியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு இந்த கம்யூனிகேஷன் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல். இப்போ இந்த கொஷினை பொறுத்தளவில் நமக்கு நம்ம உறுதியாக சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 2 தான் வரணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். அது இல்லாமல் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, இப்போ ஏ பி அப்படின்றத நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, NITA. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் அப்படின்றது நெட்வொர்க், எண்ணுக்கு அப்புறம் தான் டி வரும் அப்படின்றது. நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் தான் we can expect the transport. தமிழ் மீடிய பிள்ளைங்க எல்லாருமே இங்கிலீஷ்லேயே படிச்சுங்க. சில நேரங்களில் நமக்கு தமிழில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்லேயே இங்கிலீஷ்லேயே கேட்கறதுக்கான இப்போ அப்ரிவேஷன் அக்ரோனிம்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ்லேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கிலீஷ்லேயே படித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் லேயர் வரும் அப்படின்னு தெரியும். 2வது என்ன வரும்னு தெரியல, ஆனால் நமக்கு உறுதியாக தெரியும் N வந்ததுக்கப்புறம் தான் T வரும் அப்படின்றது. அப்போ 4 வந்ததுக்கப்புறமா தான்
நமக்கு என்ன வரும் 3 வரும் அப்படின்றது தான். இப்போ இங்கே ஏல பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வருது, அதுக்கப்புறம் 3 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்ததுக்கப்புறம் தான் 4 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர், அதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நெட்வொர்க், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது தரவு டேட்டா, தரவு இணைப்பு அடுக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இணைவலை, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடத்தி. இதுதான் ஆன்சர். இதோடைய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குனே ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ ஆல் பர்சன்ஸ், பி ஷுட் டேக் நியூ டயட் பிளான், இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பர்சன்ஸ் ஷுட் டேக் நியூ டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுங்க. வி ஆர் சென்டிங் மெயில் டு பி. இந்த மெயில் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதில் போய் ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியில் போய் சேரும். அப்போது இந்த கம்ப்யூட்டரையும் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள், பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல், இது வந்து ஒரு வன்பொருள். இப்போ இது எப்படி கடத்துது அப்படின்னா அந்த ஒயர் மூலமாக தான் கடத்தப்படுது அப்படின்றது தான் இதோடைய புரிதல், ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்விட்ச் எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியில் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே ஸ்விட்சையும் ரவுட்டரையும் கனெக்ட் பண்ணுறதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள் தான் இருக்கும். ஆனால் இது எப்படி கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பார்சல்ஸாக கடத்தப்படுது அப்படின்றது தான். டேட்டா பார்சல்ஸாக கடத்தப்படுது. என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெயில் வந்தது இல்லையா, அந்த மெயிலை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் பேக்கேஜிங். ஒரு பார்சல் பண்ணுறோம், அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம். அந்த ஸ்டிக்கருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக் அட்ரஸ். பொருளை கொண்டு சேர்க்கணும், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கவருக்குள்ளே போட்டோம், ஸ்டாம்பை ஒட்டிட்டோம், ரைட். இப்போ இந்த ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டவருக்கு கடத்தணும். இப்போ கடத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு கவர், பிளாஸ்டிக் கவர் போடுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணுது, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த டிவைஸ்லேருந்து வருது அப்படின்ற அட்ரஸை கொடுக்குறது தான் ஐபி அட்ரஸ் அப்படின்றது தான். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் லேயர். அப்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஃபிசிக்கல் லேயர் தெரிஞ்சிருச்சு, டேட்டா லிங்க் லேயர் தெரிஞ்சிருச்சு, நெட்வொர்க் லேயர் தெரிஞ்சிருச்சு. ஃபிசிக்கல் லேயர் ஏன் அப்படின்னா கேபிள் மூலமாக இணைக்கப்படுது. டேட்டா லிங்க் லேயர் ஏன் அப்படின்னா மேக் அட்ரஸ் ஒட்டி அதை வந்து ஒரு டேட்டா பார்சல்ஸை அனுப்புது. அதுக்கப்புறம் டவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எந்த டிவைஸ்லேருந்து நெட்வொர்க்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்ற ஐடியோட நமக்கு வந்து ரவுட்டர்லேருந்து வெளியில் போகுது அப்படின்றது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், டவருக்கு போகிறது, டவர்லேருந்து அடுத்த டிவைஸுக்கு போகிறது அப்படின்றது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி ஆர் காலிங் இட் அஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, டிரான்ஸ்போர்ட் லேயர். இட் என்ஷூர்ஸ் தி எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன். ரெண்டு முனைக்கும் நடுவில் இந்த தகவலை கடத்துறதுக்கான வேலையை வந்து இது செய்யுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ரைட். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த செஷன் லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெசேஜை சென்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு கிரெடென்ஷியல்ஸ், ஒரு ஆக்சஸ், லாகின் தேவைப்படுது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து செஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் என்ஷூர்ஸ் தி கனெக்ஷன், மெயின்டைன்ஸ் தி கனெக்ஷன். தமிழ் மீடிய பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, பயப்பட வேண்டாம். லாகின் இருந்தால் தான் ரெண்டும் ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம சென்ட் பண்ணுறது கதவு திறந்துருந்தால் தான் நம்மளால் வந்து மெசேஜை கடத்த முடியும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து செஷன் லேயர். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெசேஜை வந்து டைரெக்டாக இப்போ ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஹாய்னே வந்து ட்ராவல் ஆகாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹாய் அப்படின்றத ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து டீக்ரிப்ட் பண்ணுவோம்.
அப்போ தான் வந்து நடுவில் இருக்கிறவங்க யாருமே அதை பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த என்கிரிப்ட் பண்ண மெசேஜ் வந்து அவங்களுக்கு தேவையான வடிவத்தில் வந்து போய் சேரும் அப்படின்றது தான். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலாக அவங்களுடைய மெயில்லையோ வாட்ஸ்ஆப்லேயோ அப்ளிகேஷனில் பார்க்க முடியும். அதை தான் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எளிமையாக புரிஞ்சுக்கணும். இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி பேசலாம். பட் புரிதலுக்காக நான் ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வி ஹவ் ஃபிசிக்கல் லேயர், தென் டேட்டா லேயர், நெட்வொர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன். தமிழ் மீடிய பிள்ளைங்களும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஆல் பர்சன்ஸ் ஷுட் டேக் நியூ டயட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் பர்சன் ஷுட் டேக் நியூ டயட் பிளான். இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 7 லேயர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் 7 லேயர் தான் இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. சில இடங்களில் 4 லேயர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தான் ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா NITA அப்படின்னு சொல்லுவோம். N அப்படின்னா நெட்வொர்க்னு அர்த்தம். N அப்படின்னா நெட்வொர்க், I அப்படின்னா இன்டர்நெட், T அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், A அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இந்த வருஷம் கேட்ட கேள்வி, February 8 2026 நடந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி. பைனரினா என்ன, டெசிமல்னா என்ன, ஆக்டல்னா என்ன, ஹெக்ஸா டெசிமல்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. பைனரினா நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் நம்பர் டு தி பேஸ் 2. அதுக்கப்புறம் டெசிமல்னா பேஸ் 10, ஆக்டா அப்படின்னா பேஸ் 8, ஹெக்ஸா டெசிமல்னா பேஸ் 18 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹியூமன் இருக்காப்புல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கணும். ஹியூமனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி டெசிமல் நம்பர் தான் தெரியும். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கம்ப்யூட்டர் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி. இந்த தலைப்புகள்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய 11th டெக்ஸ்ட் புக், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11th டெக்ஸ்ட் புக்கில் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் தான் இருக்குது. ரைட். டெசிமலுடைய தேவை என்ன தெரிஞ்சு போச்சு. பைனரி டிஜிட்ஸோடைய தேவை, நம்பர் சிஸ்டத்தோடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெக்ஸா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டா. இப்போ நம்ம வந்து மெயின் ஸ்கோர் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ 255 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயின் ஸ்கோர் வந்து ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன். இதில் வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஹியூமன் வந்து 255ன்னு ஆட் பண்ணால் கம்ப்யூட்டர் எப்படி இன்டேக் எடுத்துக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 8 பிட்ஸ் வந்து இந்த 255 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூவை உள்ளே எடுத்துக்கிறதுக்காக 8 பிட்டு வந்து யூஸ் பண்ணிக்குது. இந்த மாதிரி 8101 தானே எடுத்துக்கும். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கூடிய லாங்குவேஜ். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு மீடியமாக ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவை. ஏன் அப்படின்னா இந்த 8 பிட் அப்படின்னா நிறைய மெமரி கன்சியூம் பண்ணுது. அது இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அதை தீர்க்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்டா, ஹெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ ஹெக்ஸா அப்படின்னா 4 பிட்டுக்கு ஒரு வேல்யூ, 4 பிட்டுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 4 டிஜிட்ஸுக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த 4 டிஜிட்டை எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுவே ஆக்டா அப்படின்னா டு தி பேஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 பிட்டாக தான் பிரிக்கும். 1 2 3 1 2 3 அதுக்கப்புறம் 1 2 3, ஏன்னா ஒன்றும் இல்லை இல்லையா, 0. அப்போ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 7 7, இது 3. அப்போது 255 அப்படின்னு ஹியூமன் கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூவை கம்ப்யூட்டர் 1 1 1 1 1 1 1 1 மொத்தமாக 8 ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹெக்ஸா டெசிமலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப் அப்படின்ற குறியீடு இந்த 255 வேல்யூவை வந்து புரிஞ்சுக்குது. ஆக்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை 377 டு தி பேஸ் 8 அப்படின்னு எழுதுவாங்க. எஃப்எஃப் டு தி பேஸ் 16 அப்படின்னு எழுதுவாங்க. 255 டு தி பேஸ் 10ன்னு எழுதுவாங்க. 8 1 போட்டு டு தி பேஸ் 2 அப்படின்னு எழுதுனாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே வேல்யூ தான் குறிக்குது. கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஹியூமன் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ப்ரோக்ராமருக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் இந்த 4 டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக எழுதிடுவோம். ஆனால் அந்த புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை.
அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இன்ஃபர்மேஷன் ரிட்ரிவல் டூல், கம்யூனிகேஷன் டூல், மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன் டூல், இன்ஃபர்மேஷன் சர்ச் டூல் அப்படின்றது தான். டெக்ஸ்ட் புக்ஸில் இந்த கண்டென்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. சில டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும். FTP அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ட்ரான்ஸ்ஃபர் கம்யூனிகேஷனை தான் சொல்லுது. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய தொடர்ச்சி தான் இந்த கேள்வி. நான் தான் சொன்னேன், இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்லேருந்து அதோடைய ப்ரோட்டோக்கால் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. டெலிநெட் அப்படின்றதும் ப்ரோட்டோக்கால் தான். இட்ஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா WAIS, ஏற்கனவே சொன்ன மாதிரி வைடு ஏரியா, ஐனா இன்ஃபர்மேஷன் சர்வர். புத்தகத்தில் எங்கேயுமே அது கொடுக்கல, பட் ஆனால் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இதில் தப்பான பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்றே ஒன்று தான், யூஸ் நெட் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன் டூல் கிடையாது. இது டெக்ஸ்ட் பேஸ்டு டிஸ்கஷன் டூல். டிஸ்கஷன் இல்லை அப்படின்னா டைலாக் டூல் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மல்டிமீடியா தகவல் கருவி, தகவல் மீட்டெடுக்கும் கருவி, FTPன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்கட்டு அதோடைய தமிழாக்கம் கொடுக்கல. வயசுன்னு தான் கொடுத்துருக்காங்களே விட தமிழாக்கம் கொடுக்கல. டெல்நெட், யூஸ் நெட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தமிழ் மீடிய பிள்ளைங்களும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷில் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் தப்பு. 1, 2 and 4 இஸ் ரைட். 1, 2 and 4 இஸ் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் A. புக்கில் கொடுக்கல, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ரைட். ஸோ அது இல்லாமல் நமக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து இந்த ஷார்ட்கட் கீஸ், Ctrl+Z, Ctrl+V, Ctrl+A, Ctrl+X, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது இல்லாமல் மறுபடியும் நமக்கு வேறு ஷார்ட்கட் கீஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புக்கில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் புக்ஸில் நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. F1னா என்ன, F2னா என்ன, F5னா என்ன, F11னா என்ன, F12னா என்ன, அந்த மாதிரியான ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மெயில் மர்ஜர், அரேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் தி மெயில் மர்ஜர் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு மெயில் மர்ஜர் செயல்முறை படிகளை வரிசைப்படுத்துக. ஆவண வகையை அமைக்கவும், ஆவணத்தை முன்னோட்டமிடுதல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு பயன்படுத்த போகுது. செயல்முறையை ஃபினிஷ், முடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவணத்தை வடிவமைத்தல், தரவு மூலத்தை ஆவணத்துடன் இணைத்தல். இந்த கேள்வியும் புக்கில் இல்லை. இந்த புக்கில் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் புக்கில் 11th புக்லேயும் இல்லை, 12th புக்லேயும் இல்லை. இது சின்ன லாஜிக்கில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். கடைசியாக ஃபைனல் வரும், ஃபைனலுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்ற அடிப்படையில் கடைசியாக 3, அதுக்கு முன்னாடி 2, கடைசியாக 3, அதுக்கப்புறம் 2, இந்த லாஜிக்கை பயன்படுத்தி தான் இந்த கொஷினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம். இதே மாதிரியான வரிசைப்படுத்துறது, செயல்முறைகளை வரிசைப்படுத்துகிற மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் IPv6 அண்ட் IPv4 அப்படின்றதுக்கான அந்த கொஷின் தான் கொடுத்துருக்கோம். IPv6, IPv4 அப்படின்னா என்ன? ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். அது என்ன சார் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா ரூல்ஸ், எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவோம். IP4 மற்றும் IP6 பற்றின பின்வரும் கூற்றுகள் எவை சரியானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. IP4 வந்து 32 பிட் முகவரிகளை பயன்படுத்துகிறது. ஆமாம், இது சரிதான். IP6 அப்படின்றது 128 பிட் முகவரிகளை பயன்படுத்துகிறது. அதுவும் கரெக்ட் தான். IP4 சுமார் 4.3 பில்லியன் முகவரிகளை ஆதரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IP6 தசம குறிப்பை பயன்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தசம குறிப்பு கிடையாது. இட் இஸ் நாட் டெசிமல், இட் இஸ் ஹெக்ஸாடெசிமல். இப்போ நமக்கு வந்து IP4 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 163.201.1.1 அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பரில் தான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டிஜிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே டாட் மூலமாக செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுவே வந்து IP6 இருக்கக்கூடிய அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20A1:18F3 இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக்கல் நம்பர்ஸாக இருக்கும். செப்பரேட்டட் பை கோலன்ஸ். இங்கே டாட் இருக்குது, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 4 டிஜிட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 16 வரிசை இருக்கும். 16 இருக்கும். 4 செட்டாக 16 இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த அட்ரஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த IPv4 IPv6னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராங்க. ஸோ 1 இஸ் ரைட், 2 இஸ் ரைட், 3 இஸ் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் A. லாஸ்ட் ஒன் வந்து தப்பு. ரைட். இதோடைய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாருடைய வீடு. இட்ஸ் கார்த்திக் சார்ஸ் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கார்த்திக் சார்ஸ் ஹவுஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து 36 அது வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இந்த நம்பரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இதில் வந்து 2 டிஜிட் தான் இருக்குது. இப்போ 2 டிஜிட் வச்சு வீடுகளுக்கு பேர் வைக்கிறோம், நம்பர் வைக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 தொடங்கி நம்ம வந்து இல்லைன்னா 01 அப்படின்றது தொடங்கி 99 வரையும் நம்ம போடலாம். இவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். 01, 02 அப்படின்னு பண்ணலாம். இல்லை 10லேருந்து தொடங்கலாம். 99 வரையும் போகலாம். அதுக்கு மேலே போக முடியாது. ஏன் அப்படின்னா 100 அப்படின்றது 3 டிஜிட் ஆயிரும். அதனால அதை அகாமடேட் பண்ணாது அப்படின்றது தான். ரைட். இப்போ இதுவே வந்து கம்ப்யூட்டருக்கு வரும். ஸோ கம்ப்யூட்டர் ஒவ்வொரு டிவைஸுக்கும் நம்ம தனித்தனியாக பேர் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கிறோம். ஐஃபோன் 13 வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதுக்கப்புறம் ஐஃபோன் 14 வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு பேர். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிவைஸையும் தனித்தனியாக பிரித்து உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு வேணும். இப்போ நம்மளுக்கு பேர் இருக்கிற மாதிரி நமக்கு அதை பிரித்து அறிகிறதுக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டிவைஸுக்கு கொடுக்கப்பட்டுக்குள்ள டொமைன் நேமை கம்ப்யூட்டர்னால புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அதை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு டிவைஸையும் பிரித்து அறியறதுக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் புரோட்டோக்கால் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. இப்போ IP4 இருக்கு, IP6 அப்படின்னு இருக்கு. IP4 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2.2 IPv6 அப்படின்னா 2 128 இவ்வளவு டிவைசஸை நம்ம வந்து வகைப்படுத்தலாம். இப்போ 2 அப்படின்னா இதோடைய மீனிங் எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தா இதில் 99 நம்பர்கள் வர மாதிரி 2 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4.3 பில்லியன் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போது 4.3 பில்லியன் டிவைசஸை பிரித்து நம்மளால் அறிய முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டி வருதுன்னா நம்மளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ் மாற்றி வாங்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மளுக்கு நிறைய அட்ரஸஸ் தேவை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இப்போ 2 டிஜிட்னு இருந்தால் நம்மளால் வந்து 99 வரை தான் பண்ண முடியும். 3 டிஜிட் அப்படின்னா 999 வரையும் பண்ண முடியும். 4 டிஜிட் அப்படின்னா 9999 அட்ரஸஸ் கிரியேட் பண்ண முடியும். அதே போல் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 128 இந்த அளவுக்கு வந்து அந்த IPv6க்கு மாறிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 ட்ரில்லியன் அட்ரஸஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அவ்வளவு டிவைசஸ் உருவாக்குனாலும் அவ்வளவு டிவைசஸ்க்கும் தனித்தனியாக அட்ரஸஸை கிரியேட் பண்ண முடியும். அப்படின்ற இந்த மாற்றம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா IPv4 to IPv6. எதுக்காக அப்படின்னா நிறைய கருவிகளை, நிறைய டிவைசஸை அகாமடேட் பண்ண, நிறைய டிவைசஸ்க்கான அட்ரஸை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தனிச்சு நம்ம பிரித்து அறியணும் அப்படின்றதுக்காக. அப்போது டொமைன் நேம் அப்படின்றது நம்ம வந்து ஜென்ரலாக நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு டிஃபரன்சியேஷன், ஒவ்வொரு டிவைஸையும் பிரித்து அறியக்கூடியது. ஐபி அட்ரஸ் அப்படின்றது அந்த டிவைஸ் நேம், டொமைன் நேமுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் வடிவம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டொமைன் நேமை வந்து ஐபி அட்ரஸாக மாற்றுது இல்லையா,
இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம், டிஎன்எஸ் சிஸ்டம். டிஎன்எஸ் சிஸ்டம் உடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, இட் டிரான்ஸ்லேட்ஸ் தி டொமைன் நேம் இன்டு தி ஐபி அட்ரஸ். மாற்றுறதுக்காக, டொமைன் நேம்ல இருந்து ஐபி அட்ரஸாக மாற்றுறதுக்காக தான் டிஎன்எஸ் அப்படின்றது பயன்படுது அப்படின்றது தான். அப்போ நம்ம IPv4 பண்ணும்போது 4.3 பில்லியன் கருவிகளை நம்மளால் இணைக்க முடியும். இதுவே IPv6 எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நிறைய கருவிகளை இன்னும் பிரித்து அறியணும், இணைக்கணும், நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி அதை பிரித்து அறியணும் அப்படின்றதுக்காக. இது எவ்வளவு கருவிகளை, எவ்வளவு டிவைசஸை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது அப்படின்னா 340 ட்ரில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன், லட்சம் கோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரில்லியன் 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 இவ்வளவு தூரத்துக்கு கொடுங்க. ஸோ இந்த நம்பரை எப்படி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும்னே தெரியல. அவ்வளவு டேட்டா வந்து நம்ம, அவ்வளவு டிவைசஸை வந்து நம்ம அட்ரஸஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். மொபைல் நெட்வொர்க் தலைமுறையை அதன் தொழில்நுட்பத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 5G தொழில்நுட்பத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி 1G 2G 3G 4Gன்னு இருக்குது. இதை வந்து அதோடைய சரியான தொழில்நுட்பத்தோடையும் அது சரியான ஸ்டாண்டர்டோடையும் இணைக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1G அப்படின்னு சொல்கிறது சரிதான். ஸோ 1G அப்படின்னா NMT, நார்டிக் மொபைல் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். நார்டிக் மொபைல் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உலகத்திலேயே முதல்ல 1G ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பயன்படுத்தப்பட்ட மொபைல் டெலிஃபோன் சிஸ்டம் அப்படின்றதான். அது என்ன ஸ்டாண்டர்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா AMPS அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டில் ஒர்க் ஆகுது. இதில் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2G அப்படின்றது GSM அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டில் CDMA அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போது ரெண்டாவது உள்ளது தவறு. இது 2G அப்படின்றது GSM, CDMA. 4G அப்படின்றது தான் LTE, 3G அப்படின்றது கரெக்டு தான் UMTS அண்ட் WCDMA அப்படின்ற தொழில்நுட்பத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அது என்னென்ன அப்படின்றத புரிஞ்சுக்கும், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 இஸ் ரைட், ஃபஸ்ட்டு பேர் சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் பேர் சரி. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி 1 and 3, 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. ரைட். இப்போ அதோடைய கூடுதல் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். முதல் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா இந்த வார்த்தையை ரொம்ப 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 முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். AMPS அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் தான், தமிழ் மீடிய பிள்ளைங்களும் இங்கிலீஷில் தான் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து தரநிலை, ஸ்டாண்டர்ட். இட் இஸ் ஸ்டாண்டர்ட். இப்படித்தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கியிருக்காங்க, தரநிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் 1Gயில் பயன்படுத்தக்கூடியது. இதில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FDMA, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அண்ட் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ நார்டிக் மொபைல் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1981 முதல்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் 1G அனலாக் செல்லுலர் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணி, நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அன் அனலாக் செல்லுலர் நெட்வொர்க். 2Gலேருந்து தான் நமக்கு வந்து டிஜிட்டலுக்கு மாறணும். சரிங்களா? 1983 தான் அமெரிக்காவில் வந்து பரவலாக இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மொபைல் நெட்வொர்க் வந்து டெவலப் ஆச்சு. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோன் மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம கால் பண்ணால் பேச முடியும், இதை வந்து எஸ்எம்எஸ்லாம் அனுப்ப முடியாது, இன்டர்நெட்லாம் பயன்படுத்த முடியுது. 1G தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரியான இன்டர்நெட்டு, ஷார்ட் மெசேஜ் சர்வீசஸ்லாம் நம்ம வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுலாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றது தான் அதோடைய நிலை. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 2G செகண்ட் ஜென்ரேஷன் வந்தது. செகண்ட் ஜென்ரேஷனுடைய முதல் சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டலுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றது தான். இதில் வந்து நம்ம ஃபோனும் பேசிக்கலாம், எஸ்எம்எஸும் அனுப்பியிருக்கலாம். இதோடைய தரநிலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன், GSM, குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா NMTன்னு பார்த்தோம், NMT அப்படின்னு பார்த்தோம். இல்லைன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா GSM அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TDMA, CDMA. ஃபஸ்ட்டில் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா FDMA, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அண்டு மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்றது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா
டைம் டிவிஷன் அண்ட் மல்டிபிள் ஆக்சஸ், கோடு டிவிஷன் அண்ட் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. 2Gல தான் முதல்ல சிம் கார்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். ஸோ ஃபஸ்ட்டு சிம் கார்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டை அறிமுகப்படுத்துறது எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், செகண்ட் ஜென்ரேஷனில் தான் ஃபோன் அண்ட் டேட்டா அப்படின்னா எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து, எஸ்எம்எஸ்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் அனுப்புறது, டேட்டான்னு பொதுவாக கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் வர்றதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் 2.5G, அதுக்கப்புறம் 2.75G அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. 90s கிட்ஸுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை வந்து உபயோகப்படுத்தியிருப்போம். GPRS அப்படின்ற தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தியிருப்போம். ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் இயங்குது. முந்தைய ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த 2.5 ஜென்ரேஷனை தனியாக படிக்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, செகண்ட் ஜென்ரேஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் அண்டு எஸ்எம்எஸ் மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஜிபிஆர்எஸை பயன்படுத்தி நம்மளால் இமெயில் அண்டு வெப் ப்ரௌசிங் வந்து பண்ண முடியும். ரொம்ப முக்கியம், முதல்ல ஜிபிஆர்எஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இமெயில் அனுப்ப முடியும், ப்ரௌஸ் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து தான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2.75 ஜென்ரேஷன் அப்படின்றது செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இதில் வந்து எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்போம். என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் ஃபார் GSM எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது. இதில் வந்து நம்ம வந்து கூடுதலாக வந்து மல்டிமீடியா மெசேஜிங் MMS அப்படின்னு சொல்லுவோம். MMS எல்லாம் நம்ம சென்ட் பண்ண முடியும். அப்போ வெப் ப்ரௌசிங்கும் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான். ரைட்டுங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா UMTS, யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது. செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா GSM அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா AMPS அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா CDMA தான், வைட் பேண்ட் CDMA, WCDMA அப்படின்ற தொழில்நுட்பம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா SMS, வாய்ஸ் கால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் இன்டர்நெட் ப்ரௌசிங்கு, வீடியோ ஸ்ட்ரீமிங், மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் எல்லாமே பார்த்தோம். 3G வர்றதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த்து ஜென்ரேஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTE, லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம், கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் LTE, ஓல்ட் டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்வான்ஸ்டு 4G டெக்னாலஜி. இது என்ன தொழில்நுட்பத்தில் பயனடையுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா FDMA, ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மாடுலேஷன் அப்படின்றது. இது வந்து 4G தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் 5G தொழில்நுட்பத்துக்கும் இதே தொழில்நுட்பத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 Mbps-லேருந்து 1 Gbps வரையும் இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மொபைல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர்த்து ஜென்ரேஷன்லேருந்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். இன்டர்நெட், HD வீடியோஸு, ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங், லைவ் ஸ்ட்ரீமிங் சப்போர்ட் பண்ணும். வீடியோ கால்ஸ் அண்ட் மல்டிமீடியா சர்வீசஸ், நெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றது தான். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் ஃபோர்த்து ஜென்ரேஷனுக்கும் நடுவில் HSPA, ஹை ஸ்பீடு பேக்கெட் ஆக்சஸ், போர்ட்டபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா HSPA ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டவர் சிம்பிள் காமிக்கும் இல்லையா, அதிலே பக்கத்தில் இப்படி இந்த மாதிரி டவர் சிம்பிள் இருக்கும், அது பக்கத்தில் ஹெச்ன்னு இருக்கும். அப்படின்னா இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன், அட்வான்ஸ்டு தேர்ட் ஜென்ரேஷனில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்ததான் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டாண்டர்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ ரேடியோ ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரியுது மல்டி இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட், மேசிவ் MIMO டெக்னாலஜி, பீம் ஃபோமிங் அண்ட் மில்லிமீட்டர் வேவ்ஸ் அப்படின்றது. இது இல்லாமல் சில இடங்களில் LTE அட்வான்ஸ்டு அப்படின்ற ஸ்டாண்டர்டையுமே 5Gயில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா NOMA
ஏ அப்படின்ற தொழில்நுட்பம் இந்த ஸ்டாண்டர்டையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஆர்த்தோகனல் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5G மற்றும் 6G உடைய அடிப்படையாக இருக்குது. இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெட்டுடைய ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 GB 10 GB ஸ்பீட் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அடுத்த இந்த 5Gயோட அடுத்த முன்னெடுப்பாக நமக்கு இருக்கக்கூடியதான் 6G. 6Gயோடைய ஒர்க் நடந்துட்டுருக்கு. நம்ம இன்னுமே வந்து இந்தியாவில் 5Gலேயே இன்னும் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகலை. 6G ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஆக்டிவ் எஃபர்ட். என்னென்னா 2030 வந்து இந்தியா வந்து 6Gக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முன்னெடுப்புகள் இருக்குது. அதோடைய டீட்டெயில் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி, டொமைன் நேம் சிஸ்டம் என்பது டொமைன் பெயர்களை ஐபி முகவரியாக மாற்றுகிறது. ஐபி முகவரியாக மாற்றுது. டொமைன் நேம் சிஸ்டம் டிரான்ஸ்லேட்ஸ் டொமைன் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம், எஸ் இட் இஸ் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதான் கூற்று. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, காரணம் டிஎன்எஸ் இணையத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு சாதனத்திற்கும் தனித்துவமான ஐபி முகவரியை ஒதுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறான கூற்று. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுது. டிஎன்எஸ் உடைய நோக்கமாக ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டொமைன் நேமை ஐபியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஎன்எஸ் உடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சரி. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்எஸ் உடைய நோக்கம் ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸை டிவைஸுக்கு கொடுக்கறது. இந்த டிவைஸுக்கு இந்த ஐபி அட்ரஸ் தான் அப்படின்னு கொடுக்குறதா இதோடைய வேலைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இது தவறு. இந்த மாதிரி ஒவ்வொரு கருவிக்கும், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். நிறைய கருவிகளை இணைக்கிறதுக்காகத்தான் நம்ம IP6க்கு மூவ் ஆகிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா IANA, இன்டர்நெட் அசைன்டு நம்பர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் அசைன் நம்பர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா ICANN, இன்டர்நெட் கார்பரேஷன் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருநிறுவனத்துடைய ஒரு அமைப்பாக இயங்கிட்டு இருக்குது. இந்த அமைப்பு தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணக்கூடிய வேலையில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி இருக்குது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த பேரில் யார் வந்து முக்கியமான நபர்கள் அப்படின்ற மாதிரி, எந்தெந்த துறைகளில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வின்சென்ட் சர்ஃப். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பேர்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வின்சென்ட் சர்ஃப். ரெண்டாவது டிம் பர்ஸ்லி நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ டிம் பர்ஸ்லி அப்படின்றது தான் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலை அமைப்பை வந்து கண்டுபிடிச்சது. ஸோ ஹீ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்றது. ரெண்டாவது ஆலன் டியூரிங் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது. கணினி அறிவியலின் தந்தை அப்படின்னு அறியக்கூடியவர் தான் ஆலன் டியூரிங். அடுத்ததாக ஜான் மெக்கார்த்தி அப்படின்றவர் தான் செயற்கை நுண்ணறிவுடைய தந்தையாக அறியப்படுறாரு. ஜான் மெக்கார்த்தி செயற்கை நுண்ணறிவின் தந்தை. அப்போ மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சர்ஃப். அவர் வந்து இணையத்தின் தந்தையாக அறியப்படுறார். வின்சென்ட் சர்ஃப் வந்து இணையத்தின் தந்தையாக அறியப்படுறாரு அப்படின்றத. ஸோ A2, B வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, B வந்து 3, C வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4, D வந்து 1. ஆன்சர் இஸ் A. திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். வின்சென்ட் சர்ஃப் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட், இணையத்தின் தந்தை. டிம்பர்லி ஃபாதர் ஆஃப் WWW, வேர்ல்டு வைட் வெப். ஆலன் டியூரிங் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா சார்லஸ் பேபேஜ். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அலன் டியூரிங். ஜான் மெக்கார்த்தி அப்படின்றது செயற்கை நுண்ணறிவின் தந்தை, தி ஃபாதர் ஆஃப் AI. இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் பேர் வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புக்கில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுடைய பேர்களை ரொம்ப பொதுவான பேர்களை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. அடுத்த கேள்வி,
லைஃபை தொழில்நுட்பத்தை சரியாக விவரிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தரவை, டேட்டாவை வயர்லெஸ்ஸாக அனுப்ப தெரியும் ஒளியை பயன்படுத்துகிறது அப்படின்றது தான். ஸோ கண்ணுக்கு தெரியும் ஒளியை பயன்படுத்துகிறது, விசிபிள் லைட் அப்படின்றது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே லைட் தான், ஒளி தான். அதில் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்கு. விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கு இல்லையா, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். விப்ஜிஆர் இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இன்ஃப்ராரெட், காமா ரேஸ்லாம் தெரியாது. அது எல்லாமே லைட்டு தான், ஒளி தான். ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய ஒளியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அந்த தெரியும் அளவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை பயன்படுத்தி தரவுகளை வந்து நமக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றதான் கூற்று. இதுதான் சரியான கூற்று. இட் இஸ் ரைட். இட் இஸ் அ விசிபிள் லைட் டு டிரான்ஸ்மிட் தி டேட்டா ஒயர்லெஸ். முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், வைஃபைல ஒயர் இருக்காது, ரவுட்டர் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வரும். அதே போல் லைஃபைலையும் லைட்டு மூலமாக, வைஃபைல நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வி ஆர் யூஸிங் ரேடியோ சிக்னல்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். லைஃபை டெக்னாலஜியில் நம்ம என்ன படுத்துகிறோம்னா, ரேடியோவுக்கு பதில் நம்ம லைட் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். பி ஏன் தப்புன்னு பார்ப்போம். இட் இஸ் அ டைப் ஆஃப் செல்லுலர் நெட்வொர்க் யூஸிங் ரேடியோ வேவ்ஸ் இல்லை அப்படின்றது பார்த்தோம். ஸோ இட் இஸ் ராங். சரிங்களா, ரேடியோ அலைகளை பயன்படுத்தவில்லை, அதனால அது தவறு. இட் இஸ் அ ஒயர்டு. நோ, இட் இஸ் நாட் ஒயர்டு, இட் இஸ் ஆல்சோ ராங். பிராட்பேண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுவும் தவறு தான். ஆப்டிக்கல் ஃபைபர் இது வேற, லைஃபை டெக்னாலஜியில் ஒயரே பயன்படுத்த மாட்டோம். அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் டிரான்ஸ்மிட் டேட்டா யூசிங் சவுண்ட் வேவ்ஸ். ஸோ சவுண்டுன்றது மெக்கானிக்கல் வேவ்ஸ், அதுவுமே தவறு. ஒலி அலைகளை பயன்படுத்தணும், அதுவும் தவறு. கம்பி ஒளியியல் இலைகளின் தொடர்பை பயன்படுத்துறோன்றதும் தவறு அப்படின்றது தான். ஸோ இதன் அடிப்படையில் தான் ஏ கரெக்ட் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ரைட். ஸோ இதோடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைஃபை எதன் அடிப்படையில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட், ஒளி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிங்க, ஒளி அப்படின்றது. வைஃபை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேடியோ அப்படின்னு சொல்கிறது. ப்ரைவசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லைஃபை வந்து ப்ரைவசி அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அந்த ரூமுக்குள்ளே மட்டும் பயன்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது, வைஃபை இருக்குது அப்படின்னா, வெளியில் இருக்கவங்க கூட தே கேன் ஆக்சஸ் வைஃபை, ஏன்னா சிக்னல்ஸ் வந்து தடுக்காது. ஆனால் இதுவே வந்து லைஃபை பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த ஒளி வெளியில் போகாது, கான்கிரீட் சுவரை விட்டு வெளியில் போகாது. அப்படின்னால அந்த டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து வெளியில் போகாது, நம்ம மட்டும் பயன்படுத்தலாம், அதனால ப்ரைவசி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸ்பீடை பொறுத்தவரை லைஃபைல ரொம்ப அதிகமான ஸ்பீடு கொடுக்க முடியும். லைஃபை இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டர் அப்படின்றது தான். என்ன ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃபையோடைய கவரேஜ் டிஸ்டன்ஸ் கம்மி வென் கம்பேர் டு வைஃபை. அந்த கவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமாக போனோன்னா கிடைக்காது, நம்மளுக்கு நெட்டு கிடைக்காது அப்படின்றது. வைஃபைல கொஞ்சம் அதிகமாக தூரமாக போனாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றனால அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீட்டில் வேறு ரூமில் இருந்தோம் அப்படின்னா, தனித்தனியாக ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம வந்து இந்த டிவைஸை பொருத்தணும். ஏன் அப்படின்னா, அந்த சுவர்கள் வந்து அந்த ஆக்சஸை வந்து தடுத்துரும். ஸோ இது இன்னொரு சிக்கலாக இருக்குது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழ்கண்ட வலை பின்னல்களை அவை பரப்பளவில் கொண்டு வரம்பு அடிப்படையிலான சிறியது முதல் பெரியது வரை அசெண்டிங் ஆர்டர் ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நிறைய நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க்கு, பேன் அப்படின்னா லைக் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது பர்சனல், மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன், கேன் அப்படின்னா கேம்பஸ். இதை வந்து சின்னதுலேருந்து பெருசாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஏரியா. லோக்கல் ஏரியாவுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் லோக்கலை விடையும் சின்னதாக, ரூமை விடையும் தனியாக அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கையும் பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கையும் எப்படி நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது மாதிரியும், ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து லேனுக்கும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க், ரெண்டாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேம்பஸ், மூணாவது அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்ரோ,
அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைட் ஏரியா குளோபல் ஆக்சஸ் வரை இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 3, 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1, தென் மேன், தென் அதுக்கப்புறம் ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 3, 4, 1, 2, 5. ஸோ ஆன்சர் இஸ் பி, இந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுதல் தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை லேன், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கூடுதல் விவரமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் எழுதிட முடியும். ஸோ அடுத்ததான் என்ன கேள்வி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய, நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய, இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பெருநிறுவனங்களுடைய பற்றின கேள்வி தான். பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐகேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய விரிவாக்கம் திருப்பி எழுதுகிறோம். இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ இந்த நிறுவனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் பெயர்கள் மற்றும் ஐபி முகவரிகளை நிர்வகிப்பது அப்படின்றது தான் இதோடைய நோக்கமே. ஸோ இட் மேனேஜஸ் டொமைன் நேம்ஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்றது. அப்போது யார் வந்து வெப், வேர்ல்டு வைடு வெப் இருக்கு இல்லையா, www, அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ், தரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா W3C அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம். W3C அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த www அந்த அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ், தரநிலைகளை உருவாக்குறது யார் அப்படின்னா வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம் அப்படின்றது. யார் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னா IANA. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உலகளாவிய ஐபி முகவரிகளை ஒதுக்குவது, ஒவ்வொரு கருவிகளுக்கும் ஒதுக்குறது IANA, அதோடைய வேலை தான். அடுத்ததாக WHOIS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா பேஸ் டு லுக் அப் தி டொமைன் ரெஜிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன். இந்த WHOIS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் எல்லோ பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ அது இல்லைன்னா ஃபோன் டைரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பேர் இருக்கும், அதோடைய நம்பர் இருக்கும், அவங்களுடைய பேர், அட்ரஸ், நம்பர், இந்த மாதிரியான ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இங்கே இந்த WHOIS அப்படின்னு சொல்லக்கூடியது டொமைன் நேம் இருக்கும், அதுக்கு ஈக்குவலான ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா பேஸை தான் நம்ம WHOIS அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு தரவு தளம், ஐபி அட்ரஸுக்கும் டொமைன் நேமும் இருக்கக்கூடிய ஒரு தரவு தளம் அப்படின்றது தான். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் தான் சரி. IANAயும் WHOISம் தான் சரி. மொதல் ரெண்டும் மாற்றி பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்கரெக்ட்லி பேர்க்ட் அப்படின்றது 1 and 2. ஆன்சர் இஸ் A. உறுதியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு கம்பாரிசன் பேஸ்டு கொஸ்டின். இன்னொரு தொழில்நுட்பம், கணினி வலை பின்னல்கள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். முதல்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரானெட், ஈத்தர்நெட், இன்டர்நெட், எக்ஸ்ட்ரானெட், இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரானெட், எக்ஸ்ட்ரானெட், இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரானா உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட், இன்ட்ரானா இன்சைட்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ இட் கிரியேட்ஸ் தி கனெக்ஷன்ஸ் வித்தின் தி ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் கிரியேட்ஸ் கனெக்ஷன் வித்தின் தி ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கிளைண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க், இந்த வலைத்தளம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆர்கனைசேஷன், இப்போ நிம்பஸ் லேர்ன் அப்படின்னு இருக்குன்னு வைங்களா. நிம்பஸ் லேர்னில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிண்டர், புக் பிரிண்டிங், பப்ளிஷிங் கம்பெனி இருக்காங்க. அவங்களோட நம்ம தொடர்பில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட்டோட தொடர்பில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட தொடர்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த ஆர்கனைசேஷன் அதர் தொடர்பான அவங்களுடைய கிளையண்ட்ஸு, கஸ்டமர்ஸு, பார்ட்னர்ஸு அவங்களெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் கனெக்ட்ஸ் கிரியேட்ஸ் கனெக்ஷன்ஸ் பியாண்ட் அன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான். இன்டர்நெட் அப்படின்றது உலகத்தில் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்நெட் அப்படின்றது. இட்ஸ் அ கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது. ரைட்டுங்களா? அப்போ ஈத்தர்நெட்னா என்ன அப்படின்னா, ஈத்தர்நெட்னா ஒயர்டு கேபிள் இருக்கு இல்லையா? நம்ம வந்து நெட்வொர்க்குக்காக ஒரு கேபிள், இப்படி ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிளை தான் நம்ம இந்த ஃபோன் ஒயரையோ நெட்டையோ கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈத்தர்நெட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தி ஒயர்டு கம்யூனிகேஷன். ரைட். இப்போ ஸ்டேட்மெண்ட் படித்து பார்ப்போம். இன்ட்ராநெட் இஸ் அ பிரைவேட் நெட்வொர்க். ஆமாவா இல்லையானா? எஸ், இட் இஸ் அ பிரைவேட் நெட்வொர்க். ஆர்கனைசேஷனில் வித்தின் தி ஆர்கனைசேஷன். It can also uses IP communication. Yes, internal IP communication that is there. அடுத்ததா, Ethernet is an extension of intranet that allows limited access to external uses such as supplies. No, இது Ethernet இல்ல, extranet. ஸோ இது தப்பு. அடுத்ததா, இன்டர்நெட் இஸ் a global network. Yes, it is a global network. கரெக்டு தான். Interconnected network that allows to communicate information ஷேரிங் வேர்ல்டு வைட். உலகம் முழுமைக்குமா நம்ம வந்து பரவலாக இந்த வலையமைப்பை பயன்படுத்தி தரவுகளை நம்ம வந்து கடத்துறோம் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய தொழில்நுட்பம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ராநெட் ரெஃபர்ஸ் டு தி நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி. ஆமாம், டெக்னாலஜி யூஸ்டு ஒயர்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். ஒயர்டுன்னு வந்தாலே ஆன்சர் என்ன அப்படின்னா ஈத்தர்நெட். இது எக்ஸ்ட்ராநெட் இல்லை, இட் இஸ் ஈத்தர்நெட். அப்போது எது சரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி. 2த்தையும் 4த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராநெட் என்பது ஒரு நிறுவனத்தின் உள்ளக பயன்பாட்டிற்காக தனிப்பட்ட வலைப்பின்னல்களாகும். இது இணைய நெறிமுறைகளை பயன்படுத்தி உலக தகவல்களை பரிமாற்றம் செய்ய உதவுகிறது, இல்லை முடியும் அப்படின்றத. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா இன்ட்ராநெட்டுடைய விரிவாக்கம் தான். எக்ஸ்ட்ராநெட்னா என்ன? இன்ட்ராநெட்டுடைய விரிவாக்கம். சப்ளையர்கள், கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்கள், கிளையன்ட்ஸ், இந்த ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பயனாளர்களையும் இணைப்பதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ்ட்ராநெட். இன்டர்நெட் அப்படின்னா உலகளாவிய அளவில் பல வலைப்பின்னல்களை இணைக்கும் ஒரு பெரிய வலைப்பின்னல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஈத்தர்நெட் அப்படின்னா கம்பி மூலம், கேபிள் மூலம் இணைக்கப்பட்டு உள்ளூர் வலைப்பின்னல்களை பயன்படுத்தும் ஒரு தொழில்நுட்பமாகும். ஸோ இந்த புரிதல் வந்து டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். கம்பேரிட்டிவாக படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் கொஸ்டின்ஸ் கேட்டால் எழுத முடியும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மால்வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அமைப்புகளுடைய ஒப்பீடு தான் இந்த கேள்வி. இதையும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைரஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால் மற்றொரு நிரலில் ஒட்டிக்கொண்டு அதனுடன் சேர்ந்து பெருகும் தீங்கு விளைவிக்கும் மென்பொருளாகும் அப்படின்றது. இட் அட்டாச்சஸ் டு தி ப்ரோக்ராம் அண்ட் இட் ரெப்ளிகேட்ஸ் வென் வி ஆர் எக்ஸிக்யூட்டிங் தட் ப்ரோக்ராம் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைலை பென்ட்ரைவ்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் வந்து பெருக ஆரம்பிக்கும் அப்படின்றது தான். ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இன்டர்நெட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த கம்ப்யூட்டர்களை எல்லாம் இணைச்சிருக்கோம். அந்த இணைப்பு தான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர்களை ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? வார்ம் அப்படின்றது என்ன ஆகும் என்னன்றதுன்னா ஹோஸ்ட்கள் இல்லாமல் இந்த நெட்வொர்க்லேயே என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்றது. தனித்த கோப்பை தேவையின்றி வலையமைப்பின் மூலம் தானாகவே பரவும் தீங்கு விளைவிக்கும் நிரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீங்கு விளைவிக்கும் நிரல் அப்படின்னா ப்ராப்ளமை கிரியேட் பண்ணக்கூடிய
ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஹோஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெட்வொர்க்லேயே வந்து அதை வந்து நிறைய அதிகமாக பரவ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு தீங்கு விளைவிக்கும் ஒரு நிரலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேன்சம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கணினியின் உள்ள தரவை குறியாக்கம் செய்து அதனை மடக்கி பணம் கோரும் தீங்கு விளைவிக்கும் மென்பொருள் அப்படின்றது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபைல் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியும். அதை தான் ரேன்சம் வேர் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேம் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஸ்பேமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா டிஸ்கைசஸ் அஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பத்தகுந்த அல்ல பயனுள்ள மென்பொருளை போல தோற்றமளித்து கணினியின் மறைமுகமாக நுழைந்து தீங்கு விளைவிக்கும் நிரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் இல்லை. இந்த டிஸ்கைஸ் அஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. டிஸ்கைஸ்ட் அஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர்னா அது எதை குறிக்குது அப்படின்னா ட்ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கும் நிரலை தான் குறிக்குது. இப்போ ட்ராஜன் அப்படின்றது தான் நம்புற மாதிரி உள்ள ஒரு மென்பொருளை காமிச்சு உள்ள கணினியில் வந்து தீங்கு விளைக்கும். அப்போ ஸ்பேம்னா என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத மெசேஜஸை நிறைய கொடுக்கறது, அதை தான் நம்ம ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய தீங்கு விளைவிக்கக்கூடிய நிரல்கள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பைவேர் அப்படின்றது தான். ஸ்பைவேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் மானிட்டர் யூசர்ஸ் ஆக்டிவிட்டி சீக்ரெட்லி. இப்போ என்னென்னா ஸ்பைவேர் வந்து எந்த தீங்குமே ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பயனாளர்களுடைய செயல்பாட்டை ரகசியமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ரூட் கிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓஎஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு மால்வேர் தீங்கு விளைக்கும் நிரல் இருந்தால் அதை ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருக்கு காட்டாமல் மறைச்சி வைக்கிறது தான் ரூட் கிட். ஓஎஸில் தீம்பொருளை மறைக்கிறது, அதை தான் ரூட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷிங் அப்படின்னா சென்டிங் ஃப்ராடுலண்ட் இமெயில்ஸ் டு ஸ்டீல் தி கிரெடென்ஷியல்ஸ். லாகின் பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக மோசடியாக அனுப்பக்கூடிய மின்னஞ்சல்களை தான் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மிங் அப்படின்னா ரீடைரக்ட்ஸ் தி யூசர்ஸ் டு தி ஃபேக் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் SBI.com தான் நமக்கு தேவை, SBI.com தான் தேவை. என்ன பண்ணணும், அதே மாதிரி வெப்சைட் ரெடி பண்ணி SBI.com பதில் SBL.comன்றத அதே மாதிரி டிசைன் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறான வெப்சைட்டுக்கு நம்மளை திருப்பி விடக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். பயனாளர்களை போலி இணையதளத்திற்கு திசை திருப்புவது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேம் அப்படின்னா அன்சாலிசிட்டட் பல்க் இமெயில், கோரப்படாத மொத்த மின்னஞ்சல். இப்போ நிறைய மெயில் அனுப்பிட்டோம் அப்படின்னா முக்கியமான மெயிலை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அனுப்புறது தான் நம்ம வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். நிறைய கம்பெனிஸ்லேருந்து ரேண்டமாக மெயில் அனுப்பிட்டே இருப்பாங்க, அதை தான் நம்ம ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு தீங்கு தான். ஏன் அப்படின்னா நிறைய வரும்போது ரேண்டமாக நம்மளுக்கு தேவையில்லாத நிறைய அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான மெயில்களை படிக்க விட்டுருவோம் அப்படின்றது. ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழில் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாவா, C++, சி, பைத்தான் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து தமிழில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ப்ரோக்ராம்ஸையோ சாஃப்ட்வேரையோ வெப்சைட்டோ உருவாக்குற மாதிரியான தமிழ்லேயே எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ ஸ்வரம் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள். ஸ்வரமும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், நிரலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். தமிழ் பொறி அப்படின்றது டிரான்ஸ்லேட்டர். இப்போ தமிழ் வார்த்தைகளாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 30,000 வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம உபயோகக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் தான் தமிழ் பொறி அப்படின்றது. ஸோ கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் எழில். இட் இஸ் தி ஃபஸ்ட்டு தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, இதில் கொடுத்துருக்குறோம். எழில், தமிழ், ஸ்வரம், அகரம், நிரல், தென்றல், மகிழ்ச்சி, W லாங்குவேஜ், தமிழ் பொறி அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் பொறி அப்படின்றது டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது. இப்போ W லாங்குவேஜ் அப்படின்னா தமிழில் நம்ம டைப் பண்ணால் HTML ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். இதுவே தென்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்றது தான். மகிழ்ச்சி அப்படின்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டே பண்ண வேண்டாம், டைரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே தமிழ்லேயே எழுதலாம், எக்ஸிக்யூட்டட் டைரக்ட்லி, அதான் மகிழ்ச்சி.
அதே மாதிரி நமக்கு வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ், ஸ்வரம், அகரம், நிரல் அப்படின்றதுலாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ டேலி இருக்குது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேலி இருக்குது. இப்போ டேலியை கஸ்டமைஸ் பண்ண நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அதுக்காக பயன்படுத்துறதுனா தான் தமிழ். அதனால தான் இது என்ன சொல்லியிருக்காங்க, டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். என்ன டொமைன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸுக்கு அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்காக அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் டேலி அப்படின்ற சாஃப்ட்வேரை கஸ்டமைஸ் பண்ணுறது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு எடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோக்ராமிக் லாங்குவேஜ் தான் தமிழ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு தேவை இருக்குது. புக்கில் கொடுத்துருக்காங்க, எழில் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் பொறி அப்படின்றதும் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் கார்டு நம்பர், பேமெண்ட் பேஸ்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் கார்ட்ஸில் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே 16 இலக்க எண்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இட் இஸ் ரைட். ரெண்டாவதாக முதல் 6 இலக்கங்கள் வங்கி அடையாள எண்ணை குறிக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த 16ல் மொதல் 6 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வங்கியோட டீட்டெயில்ஸு. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது எந்த பேங்க் கார்டு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி இலக்கம், இறுதி இலக்கம் லாஸ்ட் டிஜிட் பார்த்துட்டிங்கன்னா சரிபார்க்கப்பட்ட இலக்கமாக செயல்படுகிறது. இப்போ இந்த கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான் செக் டிஜிட்னு சொல்லுவாங்க. அதான் ஃபைனல் டிஜிட். அந்த நடுவில் 9 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த மிடில் டிஜிட்ஸ் தான் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கார்டு வச்சிருக்கிறாரு அவருடைய இன்ஃபர்மேஷன், ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் நம்பருடைய இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குது. நடுத்தர இலக்கங்கள் வைத்திருப்பவரின் குறிப்பிட்ட கணக்கு எண்ணை குறிக்கும் அப்படின்றது. இப்போ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட், ஆன்சர் இஸ் டி. ஸோ இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 12th டெக்ஸ்ட் புக்கில் கடைசியாக நமக்கு வந்து சில டாபிக்ஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம கேட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மணி டிரான்ஸ்ஃபரில் இன்னொரு கேள்வி. ஸோ நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், யூபிஐ, யூஎஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இருக்குது. இந்த கேள்விகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாகவும் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டினாகவும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சிகளில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெஃப்ட் அப்படின்றது பரிவர்த்தனைகளை தொகுதிகளாக தீர்க்கப்பட்டு 24x7 நேரமும் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இட் யூஸ் டு த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் இன் பேட்சஸ். கரெக்ட் தான், நெஃப்ட்னாலே பேட்சஸ் தான், ரைட்டுங்களா. எலக்ட்ரானிக் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் இதோடைய பேர். ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா ரியல் டைம் அப்படின்றது, ரியல் டைமில் அந்த கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது. இது ப்ராசஸஸ் டிரான்சாக்ஷன் இண்டிவிஜுவலி, பேட்செல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கெல்லாம் பண்ணாது. அப்பப்போ யார் யார் அனுப்புகிறாங்களோ அப்பப்போ அதை ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணிடும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ பணம் அனுப்பணும் அப்படின்ற லிமிட் இருக்குது. இந்த ஆர்டிஜிஎஸ் அப்படின்றத முதல்ல கொண்டு வந்தது, எலக்ட்ரானிக் மணி டிரான்ஸ்ஃபரில் முதல்ல கொண்டு வந்தது ஆர்டிஜிஎஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மினிமம் அமௌண்ட்டு வச்சுருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு பண்ண முடியும். முதல்ல கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்களா. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெருநிறுவனங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு வந்து செக்காவோ கேஷாவோ பண பரிவர்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆர்டிஜிஎஸ். 2004 கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூபிஐ பற்றி கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் மொபைல் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் தட் யூசஸ் விஜிஏ டு ஃபெசிலிட்டேட் செக்யூர் மணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம யூபிஐ, நம்ம ஃபோன்பே, கூகுள் பேலாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த ஃபோன்பே, கூகுள் பேலாம் வந்து யூபிஐயோட எக்ஸாம்பிள் தான். இதில் ரொம்ப குறிப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்ஸ்டன்ட் மொபைல் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம். எஸ், மொபைல் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் தான். விபிஏ இருக்குது. விபிஏனா விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு, விர்ச்சுவல் ப்ரைவேட் அட்ரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் நம்பர் கொடுப்போம், இல்லைனா என்ன இருக்கும் அப்படின்னா karthik@OKSBI அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து விர்ச்சுவல் அட்ரஸ் தான்.
இது வந்து ரியல் அட்ரஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து இது கரெக்டு தான், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 4வதாக இருக்கிறது. யூஎஸ்எஸ்டி பேஸ்டு மொபைல் பேங்கிங் ரெக்வயர்ஸ் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் டு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்நெட் இல்லாத பட்டன் ஃபோன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் ஃபோன்ஸில் பணம் செலுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தடாலஜி தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூஎஸ்எஸ்டி அப்படின்றது. இதுவும் மொபைல் பேங்கிங் தான், ஆனால் இதில் இன்டர்நெட் இருக்கணும்னு தேவை கிடையாது, இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழில் படித்து பார்ப்போம். ஆர்டிஜிஎஸ் தனிப்பட்ட முறையில் பரிவர்த்தனைகளை உண்மையான நேரத்தில் சரியான நேரத்தில் செயல்படுத்துகிறது மற்றும் குறைந்தபட்ச பரிமாற்ற தொகை தேவைப்படுகிறது. கரெக்டு தான். யூபிஐ என்பது உடனடி மொபைல் அடிப்படையிலான கட்டண முறையாகும். எஸ், இட் இஸ் ரைட். யூஎஸ்எஸ்டி அடிப்படையிலான மொபைல் பேங்கிங் பரிவர்த்தனைகளை முடிக்க இணைய இணைப்பு தேவையில்லை அப்படின்றது தான். அப்போ ஃபஸ்ட்டு 3 கரெக்டு, லாஸ்ட் ஒன் இஸ் ராங். ரைட், டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆர்டிஜிஎஸ் தான் 2004 கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆர்பிஐயின் கீழ் இயங்குது அப்படின்றது தான். இதோடைய கோல் என்ன அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பெரிய பணத்தை கம்பெனிகள் தேவைக்காக அனுப்புறது தான் வந்து நம்ம ஆர்டிஜிஎஸ் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ மினிமம் நம்பர் 2 லட்சம் அனுப்பணும் அப்படின்றது அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். குறைந்தபட்ச தொகை 2 லட்சம், அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்லை. 24/7 இது ஒர்க் ஆகும் அப்படின்றது தான். மெயின்லி ஃபார் பிஸ்னஸ் அண்ட் பிக் பேமெண்ட்ஸ் அப்படின்றது தான் பெரிய பண பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்துகிறது. ரெண்டாவது நெஃப்ட் 2005 கொண்டு வந்திருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் எவ்ரி ஒன். முதல்ல கம்பெனி பெரிய பெரிய பெருநிறுவனங்களுக்கு பெரிய பணத்தொகையை அனுப்புறதுக்காக தான். அதுக்கப்புறம் நெஃப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ரியல் டைமில் சென்ட் பண்ண மாட்டாங்க. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேட்சஸில் செட்டில் பண்ணுவோம். 1/2 ஹவரில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஏரியா ட்ரான்ஸ்ஃபர், அது அடுத்த 1/2 ஹவருக்கு ஒரு ஏரியா. முதல்ல எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து வாரத்தில் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் 2019க்கு அப்புறமா இது வந்து எல்லா நேரமும் செயல்பட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்குமானது பார்த்தீங்களா, அதனால தெர் இஸ் நோ மினிமம் ஆர் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து ஐஎம்பிஎஸ், இம்மீடியட் மணி டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான். ஆர்டிஜிஎஸ்லேயும் சிக்கல் இருக்குது, நெஃப்ட்லேயும் சிக்கல் இருக்குது. ஆர்டிஜிஎஸில் என்ன சிக்கல் இருக்குன்னா பெரிய பணம் தான் லைக் வி கேன் சென்ட் ஒன்லி லார்ஜ் அமௌண்ட், 2 லட்சத்துக்கு மேலே தான். நெஃப்ட்டில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அனுப்பலாம், எவ்ரி ஒன் கேன் சென்ட், ஆனால் ஸ்லோவாக நடக்கும். ஏன் அப்படின்னா பேட்சஸாக தான் சென்ட் பண்ணுறோம். இதை எல்லாருக்கும் ரியல் டைமில் சென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் நெஃப்ட். எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2010. ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க 5 லட்சம் வரையும் நம்ம பணம் சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் உடைய டிஃப்ரென்ஸு. ஸோ நிகழ்நேர மொத்த தீர்வு, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனடி பணம் செலுத்தும் சேவை அப்படின்றது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்யூயூபி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சுக்கணும். என்யூயூபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூனிஃபைடு யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் யூனிஃபைடு யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் 99 ஆஷ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா பட்டன் ஃபோனில் இன்டர்நெட் இல்லாமல் எஸ்எம்எஸ் மூலமாகவே ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி நம்மளால் பணம் அனுப்ப முடியும் அப்படின்னா அதைத்தான், அந்த சேவையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்யூயூபி, நேஷ்னல் யூனிஃபைடு யூஎஸ்எஸ்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படின்னா அது எதுவுமே இல்லாமல் கூட நம்மளோட ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தாலே கூட பணம் செலுத்த முடியும். ஐஎஃப்எஸ்சி கோடு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்றது தான். பட் ஆனால் இந்த ஐஎம்பிஎஸ்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு தேவை. பட் ஆனால் இந்த என்யூயூபிக்கும் யூபிஐக்கும் உறுதியாக ஐஎஃப்எஸ்சி கோடு வேணுமானா தேவையே இல்லை. நம்ம வந்து ஃபோன் நம்பர் இருந்தாலே நம்மளால் சென்ட் பண்ண முடியும். பாருங்கள், தேசிய ஒருங்கிணைந்த யூஎஸ்எஸ்டி இயக்கத்தளம் எஸ்எம்எஸ் மூலமாக உடனடியாக பணத்தை அனுப்பக்கூடிய சேவையை தருகிறது அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூபிஐ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா மோடி அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் நடந்தது. ஸோ இட் இஸ் டெவலப்டு பை என்பிசிஐ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் பணம் அனுப்ப முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து மொபைல் பேஸ்டு. அதுக்கப்புறம் இட் யூசஸ் விர்ச்சுவல் ப்ரைவேட் அட்ரஸ், விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்றது.
அண்ட் இட் இஸ் டன் த்ரூ இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும், இருந்தால் தான் நம்மளால் அனுப்ப முடியும் அப்படின்றது தான். ஸோ யூபிஐயோட எக்ஸாம்பிள் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜிபே இருக்குது, வி ஹவ் ஜிபே. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோன்பே, அதுக்கப்புறம் பேடிஎம் எல்லாமே இருக்குது நமக்கு. ரைட். ஸோ நம்ம வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் பற்றி பார்த்தோம். ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தமாக 11 டிஜிட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6, அப்போ 10, டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 11 டிஜிட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் எதை குறிக்குது அப்படின்னா பேங்க்கை குறிக்குது. நம்ம எந்த பேங்க்கு இப்போ ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் பிரான்ச்சை சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோட். இட் இஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோடு, நம்பரும் இருக்கும், அது இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும் அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஜீரோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜீரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பயன்பாடும் கிடையாது, இப்போதைக்கு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 6 டிஜிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரான்ச்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க்கு, தென் அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஒரு டிஜிட் வச்சுருக்கிறோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 6 டிஜிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான, பேங்க் பிரான்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ பிட்காயின் முதல் கிரிப்டோ கரன்சி, இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சட்டோஷி நக்கமோட்டா அப்படின்றவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். இந்த பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சியை 2009 சட்டோஷி நக்கமோட்டா அப்படின்ற ஜப்பான் விஞ்ஞானி தான் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்விகள் அதிகமாக கேட்கறதுக்காக குரூப் 1 மெயின்ஸ்லாம் இந்த கேள்வி ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. வாட் ஆர் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்பாடு, பிளாக் செயின் டெக்னாலஜியோடைய தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் எ டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆர்பிஐ தான் என்ன பண்ணுது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே ஒரு மையப்படுத்தி ஒரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷனாக இருந்து அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுது. அப்படி ஒரு மையமாக ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல், மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக இல்லாமல், பரவலாக்கப்பட்ட அமைப்பாக ஒரு டெக்னாலஜி மூலமாக இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ண முடியும்னா அந்த டெக்னாலஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா Web3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரேஷன் இன்டர்நெட் மூலமாக தான் இயங்குது. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, Web3 இஸ் பேஸ்ட் ஆன் சென்ட்ரலைஸ்டு சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ராங். டீசென்ட்ரலைஸ்டு சர்வர்ஸ் அப்படின்னு சர்வர்ஸே கிடையாது, டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மேட்டில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதனால் இது தவறு அப்படின்றது. Web3யும் பிளாக் செயின் டெக்னாலஜியும் தொடர்புடையது. ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜியை டீசென்ட்ரலைஸ்டு கொடுத்துருக்காங்க, Web3யை சென்ட்ரலைஸ்டு கொடுத்துருக்காங்க. அதனால் 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். Web 3.0 மையப்படுத்தப்பட்ட சேவைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்றது. இது மையப்படுத்தப்பட்ட சேவைகள் இல்லை, பரவலாக்கப்பட்ட சேவைகளை மையமாக கொண்டது அப்படின்றது தான். 4வது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆட்டோமேட்டிக்கலி ஆன் பிளாக் செயின் அப்படின்றது. எஸ், தட் இஸ் ட்ரூ. அது கரெக்ட் தான். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயினால் தானாக செயல்படுத்தப்படுகிறது. ரைட். இப்போ கூடுதல் தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Web 3.0 அந்த ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, வெப்சைட்டுடைய ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்க மட்டும் முடியும். இந்த Web 1.0 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 90களில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதோடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்க மட்டும், ரீட் ஒன்லி ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருந்தது, ஸ்டாட்டிக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தது. ஆனால் அடுத்த பரிமாணத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா படிக்கவும் முடியும், நம்மளால் எழுதவும் முடியும், நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் மையப்படுத்தப்பட்ட ஒரு பெருநிறுவனத்தினால் கட்டுப்படுத்தப்படுது. அதுனா சென்ட்ரலைஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை தி லார்ஜ் கார்பரேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி யார் இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெகுலேட் இப்போ ஐகேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான், இல்லைனா வேர்ல்டு வைடு கன்சார்டியம் அந்த மாதிரியான பெருநிறுவனங்களால் ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட்டாக இருந்தது. ஃப்யூச்சரில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரீடு ரைட் ஓன் நம்மளாவே வச்சுக்கலாம், அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டாக கம்யூனிட்டி டிரைவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கவும் எழுதவும் உரிமை கோரவும்
முடியும் அப்படின்றது. இது மையமற்ற பரவலாக்கப்பட்ட ஒரு சமூகத்தால் இணைக்கப்படும் அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு அமைப்புடைய ஒரு பயனாகத்தான் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியும் கிரிப்டோ கரன்சியுமே நம்ம பார்க்குறோம். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது தொழில்நுட்பம். அதை பயன்படுத்தி நமக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமைப்புடைய பேர் கொடுத்துருக்குறாங்க, அதோடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. NRCFOSS. எஃப்ஓஎஸ்எஸ் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா அந்த கோடை யார் வேணால் பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்குன்னா, இப்போ விண்டோஸ் அப்படின்னு இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் தான் உரிமை கோர்றாங்க. ஆனால் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், பைசாலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பயன்பாட்டை ஊக்குவிக்கணும், அதுக்கான அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர். சென்னையில் இருக்குது. இதையும் கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. கூடுதல் தகவல்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் அன் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் 2005. 2005 நிறுவியிருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புடைய நோக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. FOSS ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜாயிண்ட்லி மேனேஜ்டு பை CDAC அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இந்த நிறுவனமே இருக்குது. இதை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDACம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AUKBC ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது கூடுதல் தகவல். 2005 எந்த அமைச்சகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல், பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர். நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வியோட தொடர்ச்சி தான் இந்த கேள்வி. பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவே டெவலப் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது, விண்டோஸ்ன்னு இருக்குது, இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர். 2 சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேயே 2 இருக்கு இல்லையா? ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், OS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். OS இஸ் அன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட். யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDAC. And it is based on Debian GNU and Linux distribution. That is also right. It supports multiple Indian languages. இது எல்லாமே சரிதான். இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் டேரெக்டாக கேட்டால் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ டேரெக்டாக எழுதணும் அப்படின்றதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது தெரியும். இது ஒரு OS. இப்போ நம்ம விண்டோஸ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பாஸ் பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு மிலிட்ரியில் நம்ம விண்டோஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதில் இருக்கக்கூடிய டேட்டா திருடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு தேவையான யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத அதை ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் இந்த பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா CDAC அப்படின்ற அமைப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. அது எதன் அடிப்படையில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, Debian GNU அண்ட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஒரு சிம்பிளான கொஸ்டின் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சேஃப் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2nd Tuesday ஆஃப் February அப்படி அந்த தேதியில் தான். 2nd Tuesday எப்போத்துலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2004 யூரோப்பியன் யூனியன் சேஃப் பார்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்
ஒரு அங்கமாக தான் வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வருஷம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து ஏதாவது ஒரு பெருநிறுவனமோ அமைப்போ ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடியோ பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸோடைய மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரியான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா MP3 BAV ஃபைல் OGG. நம்மளுக்கு MP3ன்னா நான் தெரியும் ஆடியோ ஃபார்மேட் தான். எஸ் இட் இஸ் ரைட். AV அண்ட் MPEG அப்படின்னா MP4 ஃபைல் தான், வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணக்கூடியது, வீடியோ அண்ட் ஆடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா TIFF, BMP, JPEG அண்ட் PNG இது எல்லாமே ராஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். AI, EPS அண்ட் SVG அப்படின்றது வெக்டர் இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ராஸ்டருக்கும் வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபைல் ஃபார்மேட்டோடைய டிஃப்ரென்ஸும் அதோடைய அப்ரிவேஷனும் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ராஸ்டருக்கும் வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இப்போ இது எப்படி இந்த இமேஜை நம்மளுக்கு வந்து காமிக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராஸ்டர் ஃபைல் இஸ் யூஸிங் டைனி பிக்சல்ஸ், சிறிய பிக்சல்கள் மூலம் இந்த புகைப்படத்தை வந்து உருவாக்குது அப்படின்றது தான். ஆனால் இதுவே வெக்டர் ஃபைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் யூஸிங் மேத்தமெட்டிக்கல் பார்ட்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அப்படின்றது தான். கணித சமன்பாடுகள், கோடுகள் மற்றும் வடிவங்கள் மூலமாக உருவாக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஃப்ரென்ஸில். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டர் ஃபைலை நீங்கள் ஜூம் இன் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் இன் பண்ணாலும் அந்த இமேஜுடைய குவாலிட்டி ரெடியூஸ் ஆகவே ஆகாது. ஆனால் ராஸ்டர் ஃபைலை ஜூம் பண்ணி பார்க்கும்போது உள்ளே போக போக பெருசாக்க உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டியே இருக்காது. ஸோ குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டி இட் இஸ் ஆல்வேஸ் ஷார்ப் அண்ட் கிளியர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து ஒரு அடிப்படையான டிஃப்ரென்ஸு. ஆனால் கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எந்த ஃபார்மேட் ஃபைல் வந்து வெக்டார் ஃபைல், எந்த ஃபார்மேட் ஃபைல் ராஸ்டர் ஃபைல் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். SVG ஃபைல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டர். ஏஐனா அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், EPF, PDF இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெக்டர் ஃபைல். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா CDR அப்படின்னு சொல்லுவாங்க. CDR அப்படின்னா கோரல் ட்ரா ஃபைல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபைல் அப்படின்றது தான். ராஸ்டர் ஃபைல்னா JPG, PNG, GIF அண்ட் BMP இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ராஸ்டர் ஃபைல். ஜூம் பண்ணால் அதோடைய குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு தெரியணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதோடைய விரிவாக்கமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ RTF ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RTF ஃபைல்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்றது தான் அதோடைய விரிவாக்கம். இமேஜ் ஃபைல்ஸில் இத்தனை எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ TIFFனா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், FFல ஃபைல் விட்டுட்டோம் ஃபைல் ஃபார்மேட், BMPனா பிட் மேப்பு, DABனா டிவைஸ் இண்டிபெண்ட் பிட் மேப் அப்படின்னு சொல்லுவோம், GIFனா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக JPEG அப்படின்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து TGA அப்படின்னா ட்ரூ விஷன் கிராஃபிக்ஸ் அடாப்டர் ஆர் டார்கா அப்படின்னு சொல்லுவோம். PNG அப்படின்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து டிஜிட்டல் ஆடியோ ஃபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ WAV அப்படின்னா வேவ்ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். அடுத்து வந்து MP3னா MPEG-1 லேயர் 3 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். AIFFனா ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட்ஸ். அதுக்கப்புறம் WMAனா விண்டோஸ் மீடியா ஆடியோ. அதுக்கப்புறம் RAனா ரியல் ஆடியோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம். எப்போவுமே இந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியணும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி MIDI அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தோன்னா இது வந்து ஆடியோ ஃபைல் இல்லை வீடியோ ஃபைல் அப்படின்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஈவன் இது வந்து டேட்டா ஃபைலும் கிடையாது. இது என்னென்னா அந்த மியூசிக்கோடைய டேட்டாவை ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைல். இது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல். இது டேட்டா ஃபைல்னு சொல்லலாம். டெக்ஸ்ட் ஃபைல் கூட வராது, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் வராது. ஏன் அப்படின்னா இது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனை இருக்கிறதுனால இதை வந்து ஒரு செப்பரேட் ஃபைலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், செப்பரேட் ஃபார்மேட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ வீடியோ
ஃபேஸ் கிடையாது, இன்டர்லீவ். அதுக்கப்புறம் எம்பிஇஜி அப்படின்னா மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். உறுதியாக இதிலேருந்து ஏதாவது ஒரு அப்ரிவேஷன் இந்த வருஷம், அதாவது மே 15 வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்குறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். அடுத்த கேள்வி வந்து நம்பர் சிஸ்டம். இதுவும் கூட கேட்குறதுக்கு, ஏன்னா நம்பர் சிஸ்டமில் போன வாட்டி கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, இந்த வாட்டியும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெகானா என்ன, ஜிகானா என்ன, பீட்டானா என்ன, ஜெட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி கேட்டுருக்கோம். ஸோ மெகா அப்படின்னா இட் இஸ் நாட் 2/10, இட் இஸ் 2/20. ஜிகா அப்படின்னா 2/30, கரெக்டு தான். பீட்டா அப்படின்றது 2/50. ஜெட்டா அப்படின்றது இட் இஸ் 2/70. ஸோ இது வந்து வேறு வழி இல்லை, ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸில் கேட்டாங்க அப்படின்னா அதை ஈஸியாக புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை மிஸ் பண்ணியிருக்கூடாது. புக்கில் இப்படியே கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோ அப்படின்னா 2/10, மெகா அப்படின்னா 2/20. நம்ம இது எல்லாத்தையுமே ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டு 10, 20, 30, 40 அப்படின்னு எழுதி பார்த்து போட்டிங்கன்னா கூட போதுமானதான். ஜெட்டா அப்படின்னா 2/70, யொட்டா அப்படின்னா 2/80 அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இது எல்லாமே கரெக்ட் தான். அது இல்லாமல் கூடுதல் தகவலாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4 பிட்டு சேர்ந்தது தான் நிபிள், 8 பிட்டு சேர்ந்தது தான் பைட்டு. 8 பிட்டு சேர்ந்தது தான் பைட் அப்படின்னு சொல்லுவோம். 1024 பைட்ஸ் தான் கிலோ பைட்டுன்னு சொல்லுவோம். இந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த நிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து நமக்கு புதுசு, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெமரி. நம்மளுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு பார்த்துருவோம். இதில் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறம் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மெமரி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபார்மேட்டில் ஆன் ஆகுது. இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐகான்ஸ் வருது, கீழே டாஸ்க் பாக் வருது, அதுக்கப்புறம் லாகின் கேட்குறது. ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி தான் ஆன் ஆகணும் அப்படின்னு ப்ரீ ப்ரோக்ராம்டாக ஒரு மெமரி இருக்குது. அது வந்து எரேஸ் பண்ணவே இல்லை. கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனாலும் எரேஸ் ஆகலை, அது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்குது. கம்ப்யூட்டர் எப்படி ஆன் ஆகணும், ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மெமரி, ரைட்டுங்களா? அது வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ் வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஓப்பன் பண்ண உடனே அது ரன் ஆகிறதுக்கு, அந்த எம்எஸ் வேர்டு ரன் ஆகிறதுக்கு ஒரு மெமரி தேவை, ரைட்டுங்களா? ஸோ கம்ப்யூட்டர் ஆன் ஆகி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிக்காக எரேஸ் ஆகாத மாதிரி ஒரு மெமரி இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு ஒரு மெமரி தேவை. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேம் அப்படின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேமில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்றது. இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்சி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு டாக்குமெண்ட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒரு கர்சர் அங்கேயும் மூவ் ஆகுது அப்படின்னா கர்சர் மூவ் ஆகிறதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த மெமரி ஸ்பேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா கேட்சி மெமரியிலேருந்து தான் வருது. இந்த கேட்சி மெமரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கர்சர் நம்ம எங்கே மூவ் பண்ணுறோமோ அங்கே இழுக்கிறோம், அவ்வளோ ஸ்பீடாக நம்மளுக்கு பயன்படணும். அப்போது ரேமை கம்பேர் பண்ணும்போது கேட்சி மெமரியோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அந்த ப்ராசஸருக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தான். ஸோ ஸ்மாலஸ்ட் மெமரி அப்படின்னா கேட்சி மெமரி, தென் ரேமு, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் மெமரி. ஃப்ளாஷ் மெமரினா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெளியில் நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம்ல, யூஎஸ்பி பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவ் மெமரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணினி நினைவகம் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது தற்காலிகமான தரவு சேமிப்பதற்கான வாலட்டைல் நினைவகம். என்ன இது? வாலட்டைல் இல்லை, இட் இஸ் நான் வாலட்டைல். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்போது இட் இஸ் நான் வாலட்டைல், தவறு. அதோட ரேம் அப்படின்றது மின்சாரம் அணைந்தால் தரவு அழிகிறது. எஸ், இட் இஸ் ரைட். ரேம் அப்படின்றது நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் ரேமில் இருக்கக்கூடிய மெமரியெல்லாம் கிளியர் ஆகிடும். கேட்சி மெமரி என்பது CPU மற்றும் ரேம் இடையிலான செயல்திறனை அதிகப்படுத்தும். எஸ், இட் இஸ் ட்ரூ அப்படின்றது தான். ஃப்ளாஷ் மெமரி அப்படின்றது நான் வாலட்டைல், நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து உரி எடுத்தாலும் இதுவும் ஆகாது அப்படின்றது. தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ஃப்ளாஷ் மெமரி. ஸோ அதனால் 2, 3 and 4 ஆன்சர் இஸ் B. ROM இஸ் வாலட்டைல்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் நான் வாலட்டைல் மெமரி.
used for temporary data storage. No, temporary இல்லை, it is permanent. ரீட் ஒன்லி, அதை அழிக்க முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, அதனால தான் ரீட் ஒன்லி அப்படின்னு. ரேம் அப்படின்னா எரேஸ் பண்ண முடியும். இட் லூசஸ் இட்ஸ் டேட்டா வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். கேட்சி மெமரி இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப். எஸ், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பீடாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது வந்து பயன்படுத்துது அப்படின்றது தான். ஸோ இதிலேருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேம், ராம், அதுக்கப்புறம் கேட்சி மெமரி, ஃப்ளாஷ் மெமரி, எதெல்லாம் ஃப்ளாஷ் மெமரி கீழே வரும், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேட்சி மெமரி, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராம், டைப்ஸ் ஆஃப் ராம், ராம், ப்ராம், இப்ராம், இப்ராம் அப்படின்றது, ஹார்ட் டிஸ்க்கு, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு அப்ரிவேஷன் பேஸ்டு கொஷின். ஸோ பிடிஎஃப் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், தட் இஸ் கரெக்டு. ரெண்டாவது ஹெச்டிடிபி. ஹெச்டிடிபி அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். நம்ம ஓஎஸ்ஐயில் 7 லேயர் பார்த்தோம் இல்லையா, 7 லேயரில் கடைசி லேயர் அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற ப்ரோட்டோக்கால் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி அப்படின்றது. HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இட் இஸ் நாட் மெஷின் லாங்குவேஜ், இட் இஸ் மார்க்கப் லாங்குவேஜ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு, வெப் பேஜஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எழுதக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். HTML தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெப் பேஜ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது. கடைசியாக PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PHP அப்படின்றது இட் இஸ் நாட் பர்சனல் ஹைப்பர் டெக்ஸ்ட், இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதையுமே கேட்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 ஒன்லி. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ராங், ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ ராங். அடுத்ததாக வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து ஒரு இன்புட் அவுட்புட் டிவைஸ், அதை சம்மந்தமாக ஃபஸ்ட்டு சாப்டரில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்படின்ற சாப்டரில் இருக்குது. எது இன்புட் டிவைஸ், எது அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக், பட் ஆனால் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே மவுஸ், கீபோர்டு அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும், பட் ஆனால் கீயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கீயர் அப்படின்றது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ இன்புட் டிவைஸ். இன்புட் உள்ளீடு கொடுக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்றது தான். பிளாட்டர் அப்படின்றது பிரிண்டரை தான் பிரிண்டர் கலர் இமேஜஸை பிரிண்ட் பண்ணக்கூடியது தான் பிளாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அவுட்புட் டிவைஸ். அடுத்ததாக வந்து லைட் பென் அப்படின்றது, நான் இப்போ எழுதுகிறோம், இப்போ ஸ்டைலஸ் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பென்னும் அப்படின்றது இன்புட் டிவைஸ் அப்படின்றது தான். டச் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. டச் ஸ்க்ரீன் வந்து இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா அப்படின்னு ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஆக்ட் அஸ் இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் டிவைஸ் அப்படின்றது தான். ஸோ டச் ஸ்க்ரீன் இன்புட்டாகவும் செயல்படும், அவுட்புட்டாகவும் நம்மளுக்கு செயல்படும் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு கேட்டுங்க, இதில் எது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஐட்டம் ரிலேட்டட் டு. ஸோ இதில் எது வந்து இன்புட் டிவைஸ், உள்ளீடு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாட்டர் மட்டும்தான் இதில் வராது. ஸோ பிளாட்டர் அப்படின்றது அவுட்புட் அப்படின்றனால 1, 2, 3. டச் ஸ்க்ரீன் வில் ஆக்ட் அஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் அப்படின்றது. இப்போ டச் ஸ்க்ரீன் இருக்குது, கை வச்சு தொடும்போது இன்புட் டிவைஸாகவும் ஆக்ட் ஆகுது. ஒரு வீடியோ ப்ளே ஆகுது அப்படின்னா மானிட்டர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. இன் திஸ் ஆஸ்பெக்ட் இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அஸ் அவுட்புட் டிவைஸ். அப்போது டச் ஸ்க்ரீன் மட்டும் இன்புட் டிவைஸாகவும் ஆக்ட் ஆகும், அவுட்புட் டிவைஸாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸாகவும் அவுட்புட் டிவைஸாகவும் நம்மளுக்கு பயன்படுது. இப்போது டச் ஸ்க்ரீன் மாதிரியே மோடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஆக்சஸ் இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, NIC கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸாகவும் அவுட்புட் டிவைஸாகவும் வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்புட் டிவைஸாகவும் அவுட்புட் டிவைஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த புரிதல் வந்து இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம இந்த கேள்வியை வந்து கேட்கும். ரொம்ப எளிமையான கேள்வி, ரொம்ப ஈஸியான டாபிக், பட் ஆனால் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்கட் கீ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து F1, நம்ம எல்லாருக்குமே F5 தெரியும். F5 அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் F5 அப்படின்னு போடுவோம். F1 அப்படின்னா ஹெல்ப்புக்காக, F1 அப்படின்னா ஹெல்ப், F2 அப்படின்னா ரீநேம், F11னா ஃபுல்லு, 11 LL இப்படி ஞாபகம் வச்சுக்கோம். F11 அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ A3 B2 அப்படின்னா ஆப்ஷன் இஸ் B. ஸோ இந்த மாதிரியான
ஷார்ட்கட்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போன வாட்டி வந்து கண்ட்ரோல் பேஸ்டு கீஸ் கேட்டாங்க, இந்த வாட்டி ஃபங்க்ஷன் பேஸ்டு ஷார்ட்கட்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கேள்வியை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய RFID டேக் பற்றி தான் கேட்கும். ஒரு அசர்ஷன் ரீசனிங் பேஸ்டு கொஷின். இந்த கொஷின் கண்டென்ட்டுக்காக கேட்கல. இந்த கொஷின் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, அசர்ஷன் ரீசனிங்கில் தப்பாக எழுதியிருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் அசர்ஷன் ரீசனிங்கில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த கேள்வி கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, RFID டேக்ஸ் கண்டெயின் மைக்ரோசிப்ஸ். RFID டேகில் தரவை சேமிக்கும் மைக்ரோசிப் மற்றும் தொடர்பு கொள்ள ஆண்டனா இருக்கும் அப்படின்னா, எஸ் இட் இஸ் ரைட்டு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கார் இருக்குது, காரில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக் இருக்கும். ஃபாஸ்டாக ரீட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். இது RFID டேகு. இந்த மிஷினை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, RFID ரீடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீடர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் சென்ட் சிக்னல்ஸ். அதில் போய் ஹிட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு திருப்பி போய் ஆக்டிவேட் பண்ணி அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கும் அப்படின்றது தான். இதுதான் வந்து RFID ரீடருடைய வேலை. ஸோ RFIDயில் என்ன பண்ணியிருப்போம், டேக்கில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, டேட்டா ஸ்டோர் பண்ணியிருப்போம், சென்ட் பண்ணுறதுக்கு ஆண்டனா இருக்கும் அப்படின்றது தான். இப்போது கொஸ்டினில் படித்து பார்ப்போம். கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RFIDயை பற்றி பேசியிருக்காங்க. இட் கண்டெயின்ஸ் மைக்ரோசிப் ஃபார் தி ஸ்டோரிங் டேட்டா அண்ட் தி ஆண்டனா ஃபார் தி கம்யூனிகேஷன். எஸ் இட் இஸ் ரைட்டு. காரணமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RF டேகை பற்றி பேசிட்டு RFID ரீடரை பற்றி கொடுத்துருக்காங்க. இட் சென்ஸ் ரேடியோ சிக்னல் வேவ்ஸ் டு ஆக்டிவேட் தி டேக் அண்ட் ரிசீவ் இட் ஸ்டோர்டு டேட்டா. இதுவும் கரெக்ட் தான். ஆனால் இதோடைய ரீசனாக அப்படின்னா இல்லை. இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், இது RFID டேகை பற்றி பேசுது, இது RFID ரீடரை பற்றி பேசுது. அதனால் போத் ஆஃப் தேம் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதணும். சரிங்களா? RFID ரீடர் ரேடியோ அலைகளை அனுப்பி டேகை செயல்படுத்தி அதன் தரவை பெறுகிறது. ஸோ சரிதான், காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான். அடுத்ததாக வந்து மைக்ரோ ப்ராசஸஸ் ஜென்ரேஷன். ஃபஸ்ட்டு சாப்டரில் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய டெவலப்மெண்ட் எங்கேருந்து தொடங்கிச்சு அப்படின்னா, வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்யூம் டியூப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அதோடைய அட்வான்ஸ்மெண்ட்டாக நம்மளுக்கு ஒன்று இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஐசிஸ் அப்படின்னு நம்மளுக்கு டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதோடைய டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐசிஸ், இது எல்லாமே ஐசிஸோடைய பேர் தான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு தரவரிசையில் சின்ன அமைப்புலேருந்து பெரிய அமைப்பாக வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வரிசையில் அமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து SSI, ஸ்மால் ஸ்கேல் ஐசிஸ். அடுத்து மீடியம் ஸ்கேல் ஐசி, லார்ஜ் ஸ்கேல் ஐசி, வெரி லார்ஜ் ஸ்கேல் ஐசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் ஐசி, அதுக்கப்புறம் ஜிகா ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஐசிஸ் அப்படின்றது தான். ஸோ இதுதான் அமைப்பு, இதுதான் எவல்யூஷன். இந்த மைக்ரோ ப்ராசஸ் எவல்யூஷனில் இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1940s to 50s நம்ம வேக்கம் டியூப்ஸ் பயன்படுத்தியிருந்தோம். ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். மெஷின் லாங்குவேஜும் பஞ்ச் கார்டும் பயன்படுத்தியிருந்தோம். செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வேக்யூம் டியூப்ஸோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. ஆனால் அங்கே பஞ்ச் கார்டு பயன்படுத்தணும், ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ தேர்ட் ஜென்ரேஷனில் தான் ஐசிஸ் வந்து வருது. ஐசிஸ்னால் ஒன்றும் இல்லை, டிரான்சிஸ்டர்ஸ் அதிக அளவில் இருக்கிறது தான் ஐசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து தான் கீபோர்டும் மானிட்டரும் வருது. தேர்டு ஜென்ரேஷன்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜ், 3rd, 4th, 5th இப்போ இருக்கிறதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மிஷின் லாங்குவேஜ், செகண்ட் ஜென்ரேஷனில் அசம்பிளி லாங்குவேஜ், தேர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். ஸோ ஃபோர்த்து ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் ஐசிஸ் அப்படின்னா VLSI, SIC அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த்து ஜென்ரேஷனில் தான் பாயிண்டிங் டிவைசஸ் கொண்டு வரும். ஸோ மீன்ஸ் மவுஸ். ஸோ கீபோர்டையும் மானிட்டரையும் தேர்ட் ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஜென்ரேஷனில் தான் மவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனில் பயோமெட்ரிக் அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்துருச்சு. வி ஆர் யூஸிங் தி அல்ட்ரா லார்ஜ் ஐசிஸ் அப்படின்றது. இப்போது கரண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஜிகா ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய GSI அப்படின்ற மைக்ரோ ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில்
1 பில்லியனுக்கும் மேற்பட்ட டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஸ்மால் ஸ்கேல் இன்டெகிரேஷன்னா 100 ஐசிஸ் இருக்கும், 100 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். மீடியம் ஸ்கேல்னால் 100லேருந்து 300 டிரான்சிஸ்டர் இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷனில் 300லேருந்து 30,000 டிரான்சிஸ்டர் கவுண்ட் இருக்கும். 30,000லேருந்து 1 மில்லியன் இருந்தால் அதுதான் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அல்ட்ரா லார்ஜ்னால் 1 மில்லியனுக்கும் மேலே, கிகா ஸ்கேல்னால் 1 பில்லியனுக்கும் மேலே. கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் ஜிகா ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஸோ 1 பில்லியனுக்கும் மேலே உள்ள டிரான்சிஸ்டர்களை கொண்ட மைக்ரோ ப்ராசஸரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுருக்கணும். ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆர்கிடெக்சர், த பேசிஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நம்மளுடைய கேள்வித்தாளில் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய அந்த வார்த்தை கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார்டன் இருக்குது, செடியெல்லாம் இருக்குது, செடிக்கு தண்ணி ஊற்றணும், ரைட்டுங்களா? இப்போது செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செடிக்கு பக்கத்தில் ஒரு சென்சாரை நட்டு வச்சுருக்கோம். ஈரம் காய என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சென்சாரை எதோட இணைச்சிருக்கோம் அப்படின்னா, சென்சார் எதில் செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது. அது என்ன பண்ணணும், அந்த எந்த நிலைமைக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஈரமாக இருந்தால் ஸ்ப்ரிங்கிள் ஒர்க் ஆகக்கூடாது, இதுவே காஞ்சி இருந்ததுன்னா ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி இன்டர்நெட்டை பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான நம்மளுடைய பணிகளை செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இன்டர்நெட்டோடு கனெக்ட் பண்ணி தன்னிச்சையாக செயல்படுற மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போது இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா சென்சார் இருக்குது. சென்சார் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர்செப்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்செப்ஷன் லேயர் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, நெட்வொர்க்கிங் லேயர் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு அப்ளிகேஷனோட தொடர்பு படுத்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் தான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது. ஸோ இந்த ஐஓடி ஆர்கிடெக்சரில் இந்த 3 லேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் பெர்செப்ஷன் லேயர், நெட்வொர்க் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது. ஸோ இந்த நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கணும், கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, அதனால தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இந்த மாதிரி 3 லேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 4 லேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, 5 லேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு லேயர் எப்போவுமே பெர்செப்ஷன் லேயர் தான். பெர்செப்ஷன் சென்சிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனில் முடியலாம், இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு அப்புறமா பிஸ்னஸ் லேயராக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 நிலைகளாக பிரிக்கக்கூடியதில் பர்செப்ஷன், நெட்வொர்க், அப்ளிகேஷன் பிரிச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பர்செப்ஷன், சப்போர்ட், நெட்வொர்க், அப்ளிகேஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ பர்செப்ஷன், டிரான்ஸ்போர்ட், ப்ராசஸிங், அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஓஎஸ்ஐ லேயரில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் இருக்கிற மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் ஃபஸ்ட்டு லேயர் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பர்செப்ஷன் இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, அது ஒரு சென்சார் இருக்குது, அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, க்ளவுடோட ஒர்க் ஆகுது. அதை பாருங்கள், பர்செப்ஷன் லேயர், நெட்வொர்க் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ எளிமையாக புரிகிறதுக்கு தக்கன மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த தொழில்நுட்பத்துடைய கேள்விகள். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஓவர்லேஸ் டிஜிட்டல் கண்டென்ட் ஆன் டு தி ரியல் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஓவர்லேஸ் டிஜிட்டல் கண்டென்ட் ஆன் டு தி ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குது, இந்த வீடு கார்னரில் இந்த கார்னரில் நம்ம ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஒரு சோஃபா போடணும் அப்படின்னா, சோஃபா போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா சோஃபா வாங்கி போடணும் அவசியம் இல்லை. ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சோஃபா வச்சு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னென்னா ரியல் வேர்ல்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கம்ப்ளீட்டாக இட் ரீப்ளேசஸ் த ரியல் வேர்ல்டு வித் தி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் சிமுலேஷன் அப்படின்றது. ஸோ ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்றது நிஜ உலக சூழலின் மேல் டிஜிட்டல் தகவல்களை மேலிடுவது.
விர்ச்சுவல் ரியாலிட்டினா நிஜ உலகத்தை முழுமையாக மாற்றி கணினி உருவாக்கிய செயற்கை சூழலை உருவாக்குவது. அதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு வீடு இருக்கு, வீட்டில் இந்த சோஃபா வச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்கறது தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. எதுவுமே இல்லை, இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் போட்டு ஒரு தனியான ஒரு உலகத்தில் போய் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம உணர்றது அப்படின்றது தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் அ விர்ச்சுவல் வேர்ல்ட். வி ஆர் என்டரிங் இன்டு தி விர்ச்சுவல் வேர்ல்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி சொல்கிறோம். ஸோ இதோட இந்த செஷன் முடிஞ்சது. குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு தடவை இல்லை 2 தடவை பார்த்து ஒரு தடவை லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த வீடியோலேருந்து கேட்கக்கூடிய 4-5 கேள்விகளை நம்மளால் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட முடியும். நன்றி.